ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இப்போ கருப்பு கவுனி அரிசி தோசைக்கு அரிசியை ஊற வைக்க போகிறோம். அளவு எடுத்து காட்டுறேன். ஒரு கிளாஸு, எந்த கிளாஸில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த ஸ்டிக்கி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது ஊறட்டும் 4 hours. 4 hours நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா மாவு அரைச்சி எடுத்துடலாம். மாவு அரைச்சாச்சு. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மாவு பொங்கட்டும். நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. மூடி வச்சுடுவோம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுதுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.